guys, welcome to my channel. ஸோ நீங்கள் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. என்ன ப்ராடக்ட் அப்படின்றது தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வித் பிசிஓடியாக இருக்கலாம், இல்லை நார்மலாக இருக்கிறவங்களுக்கே இருக்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் அதிகமாக வளர்ந்துடும். ஸோ நம்ம வந்து பார்லர் போயோ இல்லை ரேசர் யூஸ் பண்ணியோ வந்துட்டு இது நாள் வரைக்கும் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்போ வந்து பவுடர்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு, ஹேர் ரிமூவல் பவுடர். நிறைய பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் தெரியாமல் இருந்ததுன்னா சொல்கிறேன். ஸோ பாடி வேக்ஸ் பவுடர் வந்துருச்சு. நம்மளாவே செல்ஃபாக வந்து நம்மளை வந்து ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பெயின் ஃப்ரீ மெத்தட். ஆனால் இதில் என்ன ஒரு கேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் விற்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து மோஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப 100 கிராம்ஸே வந்து 500 600 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அமேசான்லேயுமே ரேண்டமாக நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதோட பிராண்ட் நேம் நான் சொல்ல விரும்பல, பிகாஸ் அது சுத்தமாக ஒர்க் ஆகலை. அதனால் நான் அதை வீடியோவும் எடுக்கலை. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் மறுபடி சர்ச் பண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இதுதான் இந்த ப்ராடக்ட். ஸோ இதோட பிராண்ட் டீட்டெயில்ஸ், இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போக சொல்கிறேன். ஸோ இதை வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ஒரிஜினல் ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 போட்டிருக்காங்க. பட் அமேசானில் 200 சம்திங்க்கு தான் நான் வாங்கினேன். எக்ஸாக்ட் ப்ரைஸ் கீழே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, அதில் வந்து குறையே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, இங்கே வந்து ஜிப்லாக் கொடுத்துருக்காங்க. நிறையா ப்ராண்ட் மிஸ் பண்ணுறதே அதுதான், ஜிப்லாக்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா அது வந்து அந்த ப்ராடக்ட் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஒன்று நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு டப்பாவில் கொட்டி வைக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் கம்ஃபர்டபுள் மெத்தட் இது. ஸோ ஜிப்லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஐ வுட் கிவ் அ தம்ஸ் அப் ஃபார் திஸ் ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து போத் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல். மேல்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல, ஜென்ரலி ஃபார் ஃபீமேல்ஸ். பட் இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜராக வந்து முல்தானி மெட்டி, ரைஸ் ஃப்ளார், ஆரஞ்ச் பீல் பவுடர், இதெல்லாம் தான் அவங்களோட ப்ராடக்டில் இன்க்ரீடியன்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஃபியூ காம்பனன்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸாக இருக்குது, விச் இஸ் அகெயின் அ குட் திங். ஸோ இதில் வந்துட்டு இதோட ப்ராடக்ட் வந்து யார் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளென் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க போல். அண்ட் இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர் தத்துவம், பேர் நல்லாயிருக்கு. ஸோ இதை பார்த்து தான் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக. ஸோ இதோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்ற இது வந்து அவுட்லுக், இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் பற்றி நான் சொல்லிட்டேன். பேக்கேஜிங் வைஸ் இட்ஸ் அ ரியலி குட் பேக்கேஜிங். ஸோ இந்த ப்ராடக்ட் உண்மையாகவே ஒர்க் ஆகுதா இல்லை ஃப்ளாப்பா இல்லை அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஈஸி டியர் மெத்தட் தான். இங்கேயே வந்து டியர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. யாரும் வந்து ஈஸியாக அதுவாகவே டியர் ஆகிடுது. ஸோ டியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பட் ஓப்பன் பண்ணும்போதே ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஜென்ரலாக வந்து ஸ்கின் கேர் பொறுத்தளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருந்தால் அதை நம்ம ஸ்கின்னுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம பாடிக்கு தானே வேக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இட்ஸ் ஓகே. பட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃப்ராக்ரன்ஸ். இது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலிகான் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, வீகன் ஃப்ரீ, எல்லா ஃப்ரீ, க்ரூவாலிட்டி ஃப்ரீ. ஸோ பார்ப்போம் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுலேருந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஹேண்ட் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபுல்லாகவே. இதுக்காகவே நான் வந்து வேக்சிங் பண்ணாமல் இருந்தேன், அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக தண்ணி கலந்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கலந்துக்கலாம். ஸோ நான் வந்து தண்ணி மட்டும் தான் கலக்க போகிறேன். அதில் ப்ளெயின் நார்மல் வாட்டர்
டேப் வாட்டராகவும் இருக்கலாம், இல்லை மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி வந்து வீட்டிலையே வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து வாட்டர் வச்சே க்ளீன் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் டோனர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ டோனர்னால் நீங்கள் வந்துட்டு ஆலோவேரா, குக்கும்பர், அப்புறம் ரோஸ் வாட்டர் எது வேணால் வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்த வந்து ஸ்டெர்லைஸ், அதாவது லைக் வைப் பண்ணி க்ளீன் பண்ணிக்க போகிறோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் இருக்குது. ஸோ நான் ரோஸ் வாட்டர் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். என்ன பிராண்டில் இருக்கிறது வச்சுருக்கேன்னா ஃபிஷ் கேரோடது வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்ச். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $399 போட்டிருக்காங்க. பட் பர்பிள், நைக்கா, அமேசான்லேயுமே கூட உங்களுக்கு வந்து இது 200-250க்குள்ளே ஈஸியாக கிடைக்கும். ஸோ அண்ட் இதை வந்து நான் ஃபேஸ்க்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். அப்பப்போ ஐஸில் லைக் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து ஸ்ப்ரே பண்ணிடுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். போர் டைட்னிங்க்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். என்னோடய ஸ்கின் கேர் பற்றி இன்னொரு வீடியோ நான் தனியாக போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய பேட்ச் டெஸ்ட் ஏரியா இதுதான். இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோடய கையை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வைப் பண்ணிக்கோங்க அந்த இடத்த. நான் எதை வச்சு வைப் பண்ண போகிறேன் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த மாதிரி டப்பாவில் வந்து வைப் பண்ணுறதுக்கு வந்து பேட்ஸ், காட்டன் பேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மினிசோவில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒரு செப்டம்பர் அந்த டயத்தில் வந்து மினிசோவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து அரௌண்ட் 250 சம்திங். ஆனால் இது வந்து 120க்கு எனக்கு ஆஃபரில் கிடச்சிது. ஸோ அதனால் வாங்கினேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேபி நீங்கள் யாராச்சும் மினிசோ போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் இதோட இப்படி தான் இருக்கும் மடித்து. ஸோ ஒரு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை வச்சு நான் வைப் பண்ணிக்கிறேன். ஸோ வைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து வேக்சிங் இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இன்னும் மிக்ஸ் பண்ணல. மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கொஞ்சமாக பவுடர் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து திக் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான அளவுக்கு, ஸோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஆக்சுவலாக எல்லா ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராண்ட் வாங்கியிருந்தேன். அதே ப்ராண்ட்லேயே அப்படி தான் ஓப்பன் பண்ணோடனே நல்லா ஸ்மெல் வருது. தண்ணி கலந்தோடனே ஒரு மாதிரி ஸ்டிங்கி ஸ்மெல்லாக ஆரம்பிச்சிருது. ஒருவேளை யாராச்சும் ஹேர் ரிமூவல் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது கலந்தோடனேயுமே வந்துட்டு ஒரு மாதிரி சாக்கடை நாத்தடிக்க ஆரம்பிச்சிருது. எனக்கு என்னவோ பிடிக்கல. ஓகே ஃபைன். அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு ஓகே. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணால் ஒரு திக் பேட்ச் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுவுமே நான் மினிசோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா $199. ஸோ இதோட சேர்த்து ஒரு முடி வந்துடும். அதுக்கப்புறம் அப்ளிகேட்டர், இந்த அப்ளிகேட்டர் வந்துடும். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி 3 ஸ்பூன்ஸ் கொடுத்துருவாங்க உங்களோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு. ஸோ வீட்லேயே ஸ்கின் கேர் பண்ணுறது அப்படின்னா இதுவுமே நீங்கள் மினிசோவில் போனீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ நான் அப்ளை பண்ண ஏரியாவில் ஐ ஜஸ்ட் அப்ளை. இங்கே பார்த்தீங்களா திக்காக இல்லை. ஸோ நான் திக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நான் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வைப் பண்ணி எடுக்க போகிறோம். வைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு நான் திக்காக ஒரு பேட்ச் போட்டிருக்கேன். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் சேம் தண்ணி வச்சும் நீங்கள் துடைக்கலாம், இல்லை டோனர் வச்சும் துடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் வாங்கி வச்சுக்கோங்க. காட்டன் பேட்ஸ் நிறைய இடத்துல கிடைக்கிது உங்களுக்கு. ஒருவேளை மினிசோ போனீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா. ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாய். நான் கைக்கு மட்டும் இல்லை, கால்லேயும் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு காலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே ஹேர் இருக்கும். ஸோ அதையும் ரிமூவ் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் இது கால்லேயுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சேம் தான், அதே பேஸ்ட் எடுத்து கால்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ 15 minutes ட்ரை பண்ணேன். 15 minutes ட்ரை பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக பண்ணேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு இதோட ரிசல்ட். ஆஃப்டர் ஒரு 15 minutes நான் போயிட்டு காய வச்சிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே காஞ்சிடுச்சு. நான் ரொம்ப திக் பேட்சாக இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் காய டைம் ஆகிடுச்சு. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நான்
எல்லாமே பண்ணியிருக்கேன். அவங்க வாட்டர் இல்லை ரோஸ் வாட்டர் இல்லை வந்து மில்க் கலந்து கூட நீங்கள் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ப்ளெயின் வாட்டர் கலந்து தான் தேய்ச்சேன். 12 to 15 மினிட்ஸ் அவங்க வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் மேலேயே ஆகிடுச்சு. ஸோ இப்போ வாங்க அதை ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் தண்ணி எடுத்துகிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஸ்பாஞ்சோ எது வேணால் எடுத்துக்கலாம். ஆப்போசிட் டைரெக்ஷன், ஜென்ரலாக நம்ம ரேசர் பண்ணுறதே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தானே பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ நான் இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுக்க போகிறேன். ஸோ வருதா இல்லையா அப்படின்றது எனக்குமே இப்போ தான் தெரியும். ஓகே, இது வந்து நீங்கள் எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கே அந்த டைட்னஸ் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைட்னஸ் ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அந்த டயத்தில் போய்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்னால அலர்ஜி இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமேலாம் எல்லா ப்ராடக்ட்டுமே செட் ஆகாது பர்சனலாக. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி பேட்ச் டெஸ்ட் எப்போவுமே பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எனக்கு இது ஒர்க் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஒர்க் ஆகிருக்கு. நான் கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இதோட நான் ரிமூவ் பண்ணிட்டேன் கைக்கு. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நான் பேட்ச் டெஸ்ட் அப்ளை பண்ண ஏரியா. இது வந்து என்னோடய நார்மல் ஸ்கின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஹேர் எல்லாமே போயிடுச்சு. ரூட்டோடு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரூட்டோடலாம் வரல. ஸோ மேலே இருக்க எல்லா ஹேருமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கூட கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், இவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேன் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. எப்படி சொல்கிறேன், ஜென்ரலாகவே நீங்கள் வேக்சிங் பண்ணிங்கனாலே ஹேர்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட்டன் அப் ஆன மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்க்கலாம். கொஞ்சம் வந்து டேன் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ விச் இஸ் அ குட் திங் அகெயின். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இது ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்றது லைவாக பார்த்துட்டிங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டால், எஸ், கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு இதனால் பேட்ச் டெஸ்ட் பண்ணதில் எரியலை. ஸோ இரிட்டேஷன் கிடையாது. அண்ட் 15-20 மினிட்ஸ் அவங்க சொன்னபடி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஹேர் ரிமூவ் ஆச்சு. ஸோ கையில் இருக்கிறது மட்டும் கிடையாது, காலுக்குமே நான் ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணேன். ஸோ அதோட இதையுமே வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அதுவுமே எனக்கு ஒர்க் ஆகி. ஸோ லெக்லேயும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கை வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போதே எனக்கு ஹேர் எல்லாமே வந்து கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ஒர்க் ஆகுது அப்படின்னு. கம்ப்ளீட்டாக வைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். ப்ராடக்டோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இதில் வந்து 100 கிராம்ஸ். ஸோ 100 கிராம்ஸ்க்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 200 250 வச்சுக்கோங்களேன். இந்த 100 கிராம்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் உங்கள் பாடிக்கு, அதாவது ஃபுல் ஹேண்ட் அண்ட் அண்டர் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபுல் லெக் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 100 கிராம்ஸ் அப்படியே காலி ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட 220 or 250 ருப்பீஸில் நீங்கள் வந்து உங்களோட வேக்சின் வந்து வீட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை நான் வந்து அண்டர் ஆர்ம்ஸ் மட்டும்தான் எடுப்பேன், இல்லை ஃபேஷியல் ஹேர்ஸ் இது ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணல. இது பாடி வேக்சின் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஃபேஸ்க்கு நான் ட்ரை பண்ணல. மேபி நான் அடுத்து ட்ரை பண்ணேன் அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் பாடிக்கு மட்டும் தான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க என்ன இன்னொன்று சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இடத்துல மாய்ஸ்சரைசர் போட சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்சிங் ப்ராசஸ்லேயுமே அதே தான், முடிச்சதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் போடுவாங்க. சேம் நீங்கள் வந்து இதை வந்து பெயின் ஃப்ரீயாக பண்ணலாம் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம். அதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை ரிவ்யூ பண்ண சொன்னீங்கனாலும் நான் பண்ணுறேன். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.